செஞ்சுட்டு போறதை விட பிளான் பண்ணி ஒரு half an hour லேட் ஆகுறது என்னை பொறுத்தளவுக்கு தப்பு இல்லை. சிஸ்டர் கேட்டிருந்தாங்க பாப்பா தம்பி பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அப்படின்ற ஒரு ஊர்ல. ஓகேங்களா? ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரே ஒரு நாள் தான் கேப் இருக்கு, அதுக்குள்ளே வந்து லாங் வீடியோ ஷூட் பண்றதால ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லாங் வீடியோ போடுறோம், வியூ போகுமா போகாதா அப்படி வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, நம்ம பண்ற கடமையை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா பாக்குற 100 பேர்ல ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுக்கும் போது அது வாழ்க்கை ஃபுல்லா மோட்டிவேஷனா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி போன வீடியோக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி, இனிமே வந்து நீங்க சொல்ற மாதிரியே லைவா இது மாதிரி வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். கமெண்ட் பண்ணிட்டு இருக்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ எடுத்தேன், செம்ம சொதப்பல். என்னன்னா இப்ப லைவா இது மாதிரி பேசுறது இல்லையா, அதனால வந்து அந்த வீடியோ வந்து பிளே பண்ணி பார்த்தா எனக்கு சரியாவே வரவே இல்லை. அதுக்கப்புறம் லைட்டிங்கும் சரியில்லை. திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஷூட் போடுறதால ஒரு 15 மினிட்ஸ் எனக்கு 15 மினிட்ஸ் இல்லை 25 மினிட்ஸ் கிட்டத்தட்ட எனக்கு அதில் டைம் வந்து போயிடுச்சு. இப்போ மணி 5:55 ஆச்சு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா. என்னோட டார்கெட் வந்து 5:30க்கெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டே பண்ணுறதால கிச்சனுக்குள்ளே வந்துடணும் டின்னர் செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே பரவாயில்ல, அதாவது எவ்ரிடே வந்து அந்த டைமுக்கு வந்து நம்ம டைமை வந்து யூஸ் பண்ணாமல் டக்கு டக்குன்னு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போகிறத விட பிளான் பண்ணி ஒரு half an hour லேட் ஆகுறது என்னை பொறுத்தளவுக்கு தப்பு இல்லை. இதை வந்து நீங்கள் வாழ்க்கையில் எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 மணிக்கு தான் எழுந்திருக்கணும் டெய்லி. ஐயோ ஒரு நாள் லேட்டாக எழுந்திரிச்சிட்டா அப்படியே அந்த டேவே இல்லவே இல்லை அப்படிலாம் கிடையாது. அரை மணி நேரம் லேட்டாக எழுந்திரிச்சிருக்கோம், இனிமேல் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டக்குன்னு 5 seconds ரூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு எந்திரிச்சு ஓடி வந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 6 மணிக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். இன்னைக்கு டின்னர் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் மாவு சுத்தமாக இல்லை. அப்புறம் வந்து மாவு ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். சிக்கன் ஃப்ரீசர்ல இருந்து வெளியில எடுத்து வச்சிருக்கேன். ஸோ சிக்கன் வந்துட்டு தோசை இட்லிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது குழம்பு வைக்கலாம். நான் ரெகுலராக நம்மளோட சேனல்லையே வீடியோ இருக்கு. ஸோ அது மாதிரி குழம்பு வச்சுட்டு மத்தியானம் என்ன பண்ணியிருந்தேன்னா, இன்னைக்கு நான் வந்து ஒரு பிளான் பண்ணி மார்னிங்கே வந்து சப்பாத்தி ரைஸ் வச்சுட்டு தயிர் தாளிச்சிட்டு முட்டை தொக்கு வச்சுருந்தேன். அது நல்லா கொஞ்சம் காரசாரமாக இருந்ததாலையா என்னன்னு தெரியல, காலியாகவே இல்லை. அதுலேயே பரட்டி சாப்பிட்டுட்டோம் அப்படியே அப்பளம் பொரிச்சு. ஸோ அதனால வந்து நம்ம ஃபுட்டில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. நைட்டு வந்து இப்போது டிஃபனாக இருந்தாலும் பரவாயில்ல, கோஸ் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கோஸ் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். இது ஒரு 2 நாள் முன்னாடி ஹாஃப் இதில் கட் பண்ணி பண்ணேன். எங்கள் 4 பேருக்கு தானே, அதனால் இதை மீறி பண்ணிட்டேன்னா கோஸ் பொரியல் பண்ணோன்னா காலி ஆகிடும். எங்கள் வீட்டில் கூட்டு வச்சா திருப்பி இப்போ என்ன ஆகிடும்னா அப்படியே நிற்கும். கொஞ்சம் ஆளுக்கு ஒரு 2 பீஸ் சிக்கனும் அப்புறம் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு இது வந்து பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து லெமன் ஜூஸ் போடலான்னு ஒரு பிளான் இருக்கு. கொஞ்சம் வெதுன்னு தண்ணி போட்டு அதில் சால்ட்டு இல்லைன்னா ஸ்வீட் வேணும்னா பாப்பா ஸ்வீட் கேட்பா சம்டைம்ஸ், அப்படி போட்டுட்டு இதுதான் நம்மளோட டின்னர் காம்போ இன்னைக்கு நான் பிளான் பண்ணியிருக்கிறது. சமையல் செஞ்சுட்டே இருக்கும்போது வீடியோ எடுக்கிறேன். கோஸோட ரேட்டு காட்டலாம் அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலி கட் பண்ணதில் போயிருக்கு போல. ஓகே, நான் சொன்னேன் இல்லையா பால், இது மட்டும் ஹஸ்பண்ட் வந்தால் காஃபி போட்டு கொடுக்கணும். என்ன காஃபி தூள் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு இதில் வந்துட்டு கமெண்ட் வந்துருந்துச்சு. நெஸ்கேஃபே கோல்டு அது யூஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைஸ் இருக்குது, யாராவது வேணும்னா ரைஸ் எடுத்துப்பாங்க. அது கொஞ்சம் கஷ்டம்தான், விற்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட காஃபி குடித்த கிளாஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பாக்ஸஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி கிச்சன் வந்து நீட்டாக இருக்குது. இதுக்கான எஃபர்ட் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் குக்கிங் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி வச்சுட்டு போகிறதுக்கு என்றைக்குமே ட்ரை பண்ணுவேன். இப்போ நான் எடுக்கிற சாப்பிங் போர்டோட லிங்க் வந்து நான் ஒரு வீடியோவில் கொடுக்க முடிஞ்சால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் என்னால் கொடுக்க முடியல. ஆனால் இந்தியாவில் அமேசானில் தான் அது வாங்கியிருந்தேன். அங்கே போனப்போ வாங்கி வச்சுட்டு வரும்போது எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பட் என்னை கேட்டால் இது ரொம்ப ஓகே அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். அது யூஸ் பண்ண
ஒரு மாரி அதில இருக்கிற வுட்டு ரொம்ப ரிமூவ் ஆகி ஒரு மாரி ஆகுற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒருவேளை இந்த கலர் அப்படின்றதால எனக்கு அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. அந்த யூஸ் பண்ணிட்டு இருக்க பவுல் இருக்கு இல்லையா? பவுல் வந்து இங்க சவுதியில வந்துட்டு ஐகே ஷாப்ல வாங்கியிருந்தேன். அதே மாதிரி ஒரு பவுலு, இன்னும் அத விட ஒரு சின்ன சைஸ் ஒரு பவுலும் இருக்கும். இப்போ ஃபில்டர் ஒரு பவுல் போடுறேன் பார்த்தீங்களா? இது வந்து எனக்கு எலக்ட்ரிக் குக்கர் இருக்கு இல்லையா? அது கூட வந்தது. நான் வந்து செப்பரேட்டா நல்லா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஃபில்டர் பண்றதுக்குலாம் கழுவிட்டு, அப்படியே ஃபில்டர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வந்து கோஸ் பொரியலும், சிக்கன் குழம்பும் வைக்கிறதால ஒரு 3 வெங்காயம் எடுத்திருந்தேனா, சரியா பார்க்கல. 3ஓ 4ஓ எடுத்துக்க வேண்டியதான். ஒரு டைம்ல மொத்தமா வந்து கட் பண்ணி என்னென்ன வேணுமோ அத முன்னாடி எடுத்து வச்சுருவேன். வீடியோ ஷூட் எடுக்க போம்போது தான் நான் இந்த மாரி பண்ணுவேன். பட் நான் அங்க நின்னு பண்ணேன்னா, அடுப்ப பத்த வச்சுட்டு தான் இந்த சைட்ல கட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். டோட்டலி வந்து வீடியோ எடுக்கும்போது பண்றதுக்கும், அதுக்கும் நெறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து பொரியல் அடுப்புல போட்டுட்டோம்னா, அது பாட்டுக்கு ஒரு பக்கம் வெந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு தேங்கெண்ணெய் தான் வந்து ஊத்தியிருந்தேன். தேங்கெண்ணெய் ஊத்தி, கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். நீங்கள் உளுத்தம் பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம். எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கழுவி வச்ச காய் போட்டு, அது கூடவே வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், எங்கள் அப்பா கொடுத்து விட்ட குழம்பு மிளகாத்தூள் லைட்டாக போட்டு, உப்பு, தண்ணி ஊற்றி கொஞ்சம் மூடி வச்சிட வேண்டியதான். அது பாட்டுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடும். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டவ் பற்ற வச்சேன் பார்த்தீங்களா? அதில் வச்சுட்டு அந்த பக்கம் தூக்கி வச்சிடுறேன். ஏன்னா, அதில மிடில்ல வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த தீ எரியுது. அதனால் வந்து டக்குன்னு அந்த தாளிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ண முடிய மாட்டுது. அதனால் மோஸ்ட்லி 90% குக்கிங் வந்து நான் இப்போ செஞ்சிட்ருக்க இந்த அடுப்பில தான் செய்கிற மாரி இருக்குது. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே இருக்கிறத வச்சு ஓட்டுவோன்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்ருக்கேன். ஒரு வீடியோவில் வந்து சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, பாப்பா தம்பி பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, தம்பி வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். புதுசாக வந்தவங்களுக்காக சின்ன இன்ட்ரோ, மேபி புதுசாக யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வந்து கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அப்படின்ற ஒரு ஊரில், ஓகேங்களா. 12th வரைக்கும் அங்கே படித்தோம். அப்புறம் 12th அப்புறம் காலேஜ் வந்து ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆகிட்டோம் நாங்கள் சென்னைக்கு. அங்கே வந்து சத்யபாமா யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி படித்தேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சென்னையிலே தான், ஹஸ்பண்ட் வந்து சென்னை தான், நேட்டிவ் பிளேஸ் வந்து திருச்செந்தூர். சென்னையிலே தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அவங்க. அதனால நாங்கள் அங்கே தான் இருந்தோம். பாப்பா தம்பி பிறந்ததுக்கு அப்புறம் தான், என் பையனுக்கு வந்து 5 வயசு, பாப்பாவுக்கு வந்து 2.5 வயசு இருக்கும்போது 2016 பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சவுதி அரேபியா வந்தோம். இப்போ வந்து இங்கே தான் இருக்கோம். வெக்கேஷன் வரும் இல்லையா, ஸோ அந்த டைமு எதுக்காவது போகணும் அப்படின்னா அந்த டைம் மட்டும் போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் அகடமிக் இப்போ போயிட்டு இருக்கு. ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய லீவ் கிடைக்காது நமக்கு. அங்கே இந்தியாவிலாம் சம்மர் ஹாலிடேஸ் விடுற மாதிரி இங்கே லீவ் இருக்காது. அது எப்போ வரும்னா ஜூலை ஆகஸ்ட்ல வரும், ஓகேங்களா. ஸோ அந்த டைம் வந்து நாங்கள் ஊருக்கு போவோம். இன்ஸ்டாகிராம் ரத்தி வீடில் இருக்கு, நீங்கள் தேவைப்படுதும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு எங்களோட டிராவல் vlogs ஏதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிண்ட் மாதிரி ஏதாவது கிடைக்கும். பாப்பா தம்பி பற்றி சொல்லணும்னா, ஸ்கூலிங் வந்து இந்தியாவில் இருக்கிற மாதிரியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்கூல் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் தான் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. மற்றபடி வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். பாப்பா தம்பி பற்றி கேட்டவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு ஏற்கனவே நம்மளோட சேனலில் வந்து டீட்டெயில்டு ரெசிபி ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ரெசிபி பற்றி எதுவும் பேசலை. பட் இன்றைக்கி நான் என்ன நினச்சேன்னா, நல்லா சிக்கன் குழம்பு வந்து தேங்காய் ஊற்றி நம்ம சேனலில் போட்டிருக்க அதே பேட்டர்னில் தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் செஞ்சுட்டே இருக்கும்போது நமக்கு மைண்டு மாறிடும்ல, தேங்காய், சோம்பு, சீரகம்லாம் வச்சு அரைச்சிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக வந்து மைண்ட் மாறிட்டு காரம் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. நம்ம சமைக்கிறத அப்பப்போ வாஷ் பண்ணிட்டோம்னா இது ஏன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். குக்கிங் பண்ண போகிறவங்களுக்கு டெய்லி இதே வேலையை பண்ணணுமாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ஸ் எல்லாம் வரக்கூடாது இல்லையா. வந்துச்சுன்னா அடுத்த வேலை நம்ம எழுந்திரிச்சு ஓடவே முடியாது. ஸோ க்ளீனாக கிச்சனை வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. க்ளீனாக வச்சுக்க ட்ரை பண்ணுறது அப்படின்றதே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 1 year ஆகும் ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்கு. எந்த ஒரு விஷயத்தையுமே உடனே நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. கண்டிப்பாக 1 year ஆகும். நான் இவ்வளோ தூரம் பேசுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய பேரால் ஒரு நாளைக்கு 2 வேளை 3 வேளை கண்டினியூஸாக வந்து சமைக்க முடியல. சில பேர் வந்து மத்தியானம் செஞ்சதை நைட்டு வச்சு மேனேஜ் பண்ணிடுவாங்க. சில பேர் வீட்டில் வந்து ஜென்ஸ் எல்லாம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. இல்லை நீ சூடாக தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றவங்களாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணலாம் மேபி. ஸோ அதுக்காக எப்போவுமே கிச்சன் நீட்டாக வச்சுட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:50 ஆயிடுச்சு. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. என்ன பண்ணியிருக்கேன்னா,
சிக்கன் குழம்பு வந்து கம்ப்ளீட்டாக போட்டாச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். பொரியலுமே ரெடி ஆயிடுச்சு. எனக்கு சடனாக வந்து சிக்கன் எடுத்து உள்ளே போடும்போது தோணுச்சு, ஒரு லெக் பீஸ் இருந்துச்சு. பாப்பா தம்பி 2 பேருக்கும் ஒரு ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தோணுன உடனே டக்குன்னு என்ன பண்ணிட்டேன், எடுத்து வச்சிட்டேன். இதில் லைட்டாக 65 மசாலாவும் அப்புறம் லைட்டாக தனி மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெளியிலே தான் இருக்குது, ஃப்ரிட்ஜில் வைக்கல. லெமன் லைட்டாக ஊற்றலாம், இல்லைன்னா ஒன்றும் தெரியாது. டக்குன்னு இந்த தோசைக்கல்லையே போட்டு ஒரு ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏதாவது ஃப்ரையோ இல்லை ஏதாவது பார்க்கும்போது டக்குன்னு ஹாப்பி ஆவாங்க குழந்தைங்க. அதனால வந்துட்டு இது பண்ணேன். ஏன்னா என் பாப்பா தம்பி 2 பேருக்குமே அந்த 65 எல்லாம், ப்ரான் 65 இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் ஃபிஷ் மட்டும் இறங்காது, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக கொடுப்பேன். அதுக்காக சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு கிடையாது. அவ்வளோதான். கோஸ் வந்து ஆஃப் பண்ண போகிறேன். நம்மளோட மினி விளாக் போட ஸ்டார்ட் பண்ணப்ப நிறைய கிச்சன் காமிச்சிருந்திருப்பேன். அப்போ வந்து ரிப்பீட்டடாக நமக்கு வந்து கொஸ்டின் என்னன்னா, கிச்சன் எப்படி வந்து க்ளீன் அண்ட் நீட்டாக வைக்கிறீங்கன்னா, நான் ஒரே ஒரு டிப்ஸ் தான் கிச்சன் கிளீனிங்க்கு சொல்லுவேன். நீங்கள் வந்து மெனக்கட்டு கிச்சனுக்குள்ளேருந்து வெளியில் போகும்போது நைட் அது ஒரு 10 இருக்கலாம், 10:30 இருக்கலாம், உங்களுக்கு வந்து ஒரு டைமுக்கு மேலே பயமே வந்துடணும். ஐயோ இப்படியே போட்டு போயிட்டா நம்ம தான் கூட எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் நின்று அந்த பாத்திரத்தெல்லாம் தேய்க்கணும், கவுண்டர் டாப்லாம் தேய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எப்போனா நீங்கள் எப்போ க்ளீனாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கப்புறம் ஸ்லோலி உங்கள் மைண்டில் அது வந்து ரிஜிஸ்டர் ஆக ஆரம்பிச்சிடும். எப்பப்போலாம் நீங்கள் வந்து செய்யலையோ அப்புறம் வந்து உங்களுக்கு அது கஷ்டமாக தெரியும். அப்போ செஞ்சாதான் ஈஸியாகவும் இருக்கும், ஹாப்பியாகவும் இருக்கும். ஒன்ஸ் கிச்சனுக்குள்ளே வரும்போது நீங்கள் எல்லாமே க்ளீனாக இருக்கணும், கிச்சன் விட்டு வெளில போகும்போது எல்லாமே க்ளீனாக இருக்கணும். நான் சொல்கிறது வந்து 100% ஒரே நாள்லேயே நம்மளால் பண்ண முடியாது. ஒரு 10% சேஞ்ச் பண்ணணும் அந்த மாதிரி. அப்புறம் இன்னொரு டிப்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வீட்டில் இருக்கிற மெயின் நான் கிச்சனுக்கு சொல்கிறேன். இப்போ கிச்சனில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வீடு கொடுக்கணும். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயத்தில் படிச்சதோ வீடியோஸ்லையோ கேட்டிருந்தீங்கன்னா எந்த கான்செப்ட் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வீடு. நான் எக்ஸாம்பிள் நான் இந்த தட்டை எடுக்கிறேன்னா நான் இந்த இடத்துல தான் வைப்பேன். அதாவது வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா தம்பி ஹஸ்பண்ட் கூடலாம் நிறைய நேரம் இதுக்காக சண்டை போடுவேன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு செல்லமா கோவமா வந்து சண்டை போடுற மாதிரி எனக்கு தெரியாது, எடுத்த இடத்துல வைங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது இப்போலாம் வந்து அவங்களுக்கு வந்து அது பழகவும் ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹேபிட்டாகவே மாற ஆரம்பிச்சிருச்சு. கிளீனிங்க்கு நான் ஃபாலோ பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, எடுத்த பொருளை எடுத்த இடத்துல கிச்சனில் வைக்கிறது, வீட்டில் வைக்கிறது. இன்னும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள், வேற எக்ஸாம்பிள் சொல்லணும், கத்தி சிசர் எடுக்கிறேன்னா அங்கே தான் வைப்பேன். எவ்வளோ ஹரிபரியாக இருந்தாலும் ஒரு செகண்ட் தான் அந்த கவுண்டர் டாப்ல இருக்கும். அப்புறம் என் கண்ணும் கையும் ஆட்டோமேட்டிக்காக கிடக்கிடன்னு அந்த இடத்துக்கே போகும். இப்போ இங்கே எல்லாம் வெசல்ஸ் வாஷ் பண்ணி கவுத்தி வச்சிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் ஒரு கூடிய சீக்கிரம் டக்குன்னு எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ அது ட்ரை ஆன உடனே எடுத்து அந்தந்த பிளேஸ்க்கு வச்சிருவேன். அப்புறம் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா எதில் அந்த பாஸ்கெட்டில் போடுறது, ஃப்ரிட்ஜில் வைக்கிறது. கொஞ்சம் வேணா லேசியாக இருக்குன்னா ஒரு 1/2 மணி நேரம் அந்த கவரோடு இருக்கும். அப்புறம் வந்து அந்த மாதிரி எடுத்து வச்சிடுறது. ஸோ இதுதான் மெயினாக ஃபாலோ பண்ண வேண்டியது. அதாவது ஒவ்வொரு பொருளுக்கும் ஸ்பூனாக இருக்கட்டும், ஒரு ஈவன் நம்மள வீட்டில் இருக்கிற அது என்ன சொல்லுவாங்க, குண்டூசியாக இருந்தால் கூட அதுக்கு ஒரு வீடு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷத்துல நீங்க நினைச்ச மாதிரி எப்பவுமே கிளீனா கச்சன்னு நீங்க போட்டாலும் உங்களால ஒரு 10 நிமிஷத்துல அந்த வீட்டை வந்து ரீசெட் பண்ணி அழகா மாத்த முடியும். இது வந்து யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா நான் சொல்றது கரெக்ட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. பட் நிஜமாலுமே ஷார்ட் வீக்லயோ மந்த்லயோ இயர்லயோ மாற்ற முடியாது. 2 வருஷமாவது தாராளமா ஆகும். என்ன கான்செப்ட் நான் யூஸ் பண்றேன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா நான் அடுத்த வீடியோல நான் வந்து என்னன்னு சொல்றேன். ஓகேங்களா? 65 ஃப்ரை பண்ணிட்டு டின்னர் பிளேட் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 4 பீஸ் தான் எடுத்து வச்சிருந்தேன். அதனால கொஞ்சமா மஞ்சத்தூள், இது வந்து 65 மசாலா, இது கொஞ்சமா வந்து தனி மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு. இதில் இன்னொரு டிப்ஸ் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, தண்ணி ஊற்றி பிசையாமல் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றி லைட்டாக எண்ணெய் வந்து ஊற்றி பிசைஞ்சிங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் நீங்கள் நம்ம மேரினேட் பண்ணி வைப்போம் பார்த்தீங்களா, அந்த டைமில் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது நல்லா வந்து மேரினேட் ஆகும்போது அது ஜூஸியாக சூப்பராக இருக்கும். தண்ணியாக இருந்தால் சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே கீழே தனியாக செப்பரேட்டாக ஆகிடும். ஸோ இந்த ஒரு சின்ன டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா தட்டில் உள்ள தண்ணியே வந்து அதில் நல்லா மசாலாலாம் ஒட்டிட்ட மாதிரி இருக்குது. ஒரு 4 ட்ராப் மட்டும்
எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே பசஞ்சு வச்சுட்டு தோசையோ இட்லியோ ஊற்றி சைடில் வைக்கும் போது இதையும் போட்டு ஃப்ரை பண்ணிட்டோம்னா ஒரு 1/2 hour போதும். இதுவே வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் விட்டுட்டுலாம் இப்போ ஃப்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எதுவும் பெரிய இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படாது. ரிப்பீட்டட்லி நம்ம சேனலில் வந்திருக்க கமெண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, அந்த கிச்சனில் இருக்கிற ஒயிட் கலர் ஸ்டாண்டு பற்றி. அது வந்து ஐக்கியாவில் செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அமேசானில் கொஞ்சம் வேறு டைப் மாடல் வந்து அவைலபிளாகவும் இருக்குது. மோஸ்ட்லி நான் வந்து கொஞ்சம் கிச்சனில் யூனிக்கான திங்ஸ் வேணும் அப்படின்னா ஐக்கியா போய் செக் பண்ணுவேன். நம்மளோட டின்னர் பிளேட் இது தான். சிக்கன் 65 வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஹஸ்பண்ட் வந்து தோசை ஊற்றுனாங்க. ஃபைனலாக எல்லோரும் சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா, நல்லா சூடான தண்ணியில் வந்து லெமன் போட்டு சால்ட் போட்டு எடுத்துக்கிட்டோம். இது போல் ஹாப்பியாக சந்தோஷமாக எப்போவுமே வந்து வீட்டில் டின்னர் வந்து பிளான் பண்ணி குக் பண்ணி ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிடுங்க. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கஷ்டமே படாதீங்க. இந்த நாள் இப்படியே இருக்காது, இதுவும் கடந்து போகும். எப்போவும் நான் சொல்கிற மாதிரி இந்த இதுவும் கடந்து போகும்ன்ற சொல்கிற விஷயம் வந்து நான் வந்து பார்க்குற ஒவ்வொரு பர்சனையும் திடீர்னு கடையிலையோ எங்கேயோ வெளியில் பார்க்குறேன் அப்படின்னா ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குக்கா, அந்த ஒரு வார்த்தைக்காகவே உங்களோட வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு எப்படி இது சொல்ல தோணுச்சு அப்படின்னா, நிறைய நேரம் கஷ்டம் ஹாப்பி எல்லாமே வந்து கலந்து தான், இனிப்பு புளிப்பு கசப்பு அப்படின்ற மாதிரி எல்லாமே வாழ்க்கையிலேயே எல்லாம் கலந்து தான் வரும். அப்படி இருக்க காலகட்டத்தில் தான் வந்து திடீர்னு நான் வந்து ஸ்டேட்டஸில் போட்டிருந்தேன், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மதுரையில் இருக்கவங்க, அவங்க பார்த்துட்டு இந்த மாதிரி இதுவும் கடந்து போகும் அது போடும்போது எல்லாருக்குமே வந்து இந்த நேரம் கஷ்டமாக இருக்கும், திருப்பி அடுத்த மூமெண்ட் வந்து ஹாப்பியாகவும் இருக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம பழையபடி அந்த கஷ்டத்தையும் யோசிக்கலாம். எனக்கு அது கேட்கும் போது ஏதோ ஒன்று விஷயம், ஓகே எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும் போல, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கக்கூடாது, இந்த கஷ்டம் வந்து எல்லாருக்கும் சரியாயிடும்ன்ற விஷயத்த வந்து சொல்லுவோன்னு சொல்லி ஒரு சில வீடியோஸ்ல சொல்ல ஆரம்பிச்சேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அது வந்து எனக்கு மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்க ஒரு விஷயமாவே ஆயிடுச்சு. இன்ஸ்டாகிராம்லயும் திடீர்னு ஏதாவது ரொம்ப டல்லா இருந்தா ஏதாவது போஸ்டோ பிக்கோ போட்டா அந்த சாங்கோட இதுவும் கடந்து போகும் சொல்லி போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைமுக்கு மேலே ஒரு சில சிஸ்டர்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் நீங்கள் எப்போவுமே இந்த பாட்டே போடுறீங்க அக்கா, இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே வந்து அது என்னமோ தெரியல, அந்த இதுவும் கடந்து போகும் அந்த லைனாக இருக்கட்டும் அந்த பாட்டாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துல கஷ்டப்படுறீங்கன்னா இப்போ சொல்கிறேன், எப்போவும் நான் சொல்லுவேன், கஷ்டமே படாதீங்க, இந்த விஷயம் அப்படியே இருக்காது, அப்படியே கடந்து போயிடும். எல்லாரும் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு தூங்குங்க. பை பை.